நீடி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய கைகள் பேசும் கதைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். சென்ற வார நிகழ்ச்சியில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஷாப்பிங் அண்ட் தென் மணி ரிலேட்டடாக உள்ள சைன் லாங்குவேஜஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் தொடர்ந்து பயிற்சி பண்ணியிருப்பீங்க. இன்றைய கைகள் பேசும் கதை நிகழ்ச்சிகளை அதோட தொடர்ச்சியாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஷாப்பிங்கான பிளேசஸ் என்ன இருக்குது, அதில் உள்ள ஆக்ஷன்ஸ் எல்லாம் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரிங்களா? நம்ம நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணலாமா? தொடர்ந்து பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பை. பாருங்களா, பை, BUY, பை. இப்போ நான் போயிட்டு ஷாப்புக்கு போயிட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, புக்கு வாங்க போகிறேன். சரிங்களா? பை. நான் அங்கே போயிட்டு நீ என்ன பண்ணுற, அங்கே ஷாப்புக்கு போயிட்டு ஃப்ரூட்ஸு வாங்கிட்டு வா. அப்போ ஸோ பை, BUYக்கு என்னது, பை. இங்கே பாருங்க, ஃப்ரண்ட்டில் உங்கள் கை போகணும். ஃப்ரண்ட்லேருந்து என்ன செய்யணும், உங்கள் சைடு கை வரணும். ஸோ அங்கே ப்ராடில் இருக்கணும், கிட்ட ஒர்க் ஆகணும், க்ளோஸ் ஆகணும். இப்போ நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க, உங்கள்கிட்ட ஏதோ ஒரு பொருள் கொடுக்குறாங்க, அப்போ என்ன செய்வீங்க, அப்படி வாங்குவீங்க, கிட்டக்கு அப்படி கொண்டு வருவீங்க. ஸோ இது என்னது, பை. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சேல். இங்கே பாருங்க, சேல். லெஃப்ட் ஹேண்ட் இப்படி வச்சுக்கோங்க, ரைட் ஹேண்டில் என்ன செய்கிறீங்க, இங்கேருந்து என்ன பண்ணுங்கள், கீழே இப்படி கொடுக்குறீங்க. அப்போ நீங்கள் வந்து ஒரு ஷாப்பில் ஒரு ஓனராக இருக்கீங்க, இல்லை ஷாப் நீங்கள் வந்து ஏதோ பொருள் சேல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்கள் கையில் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு பொருள் இருக்குது, நீங்கள் என்ன செய்கிறீங்க, அதை கொடுக்குறீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு அமௌண்ட், ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான கேஷ் ஏதாவது வாங்கிக்கிறீங்க. ஒன்று வாங்கிட்டு என்ன செய்கிறீங்க, நீங்கள் இங்கே கொடுக்குறீங்க. ஆமாம், நான் இப்போ என்ன பண்ணேன் அப்படின்னா, சேல் பண்ணிகிட்ருக்கேன். நான் எங்கள் வீட்டில் பக்கத்துலேயே ஷாப் வச்சுருக்கேன், புக்ஸு சேல் பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் வீட்டு பக்கத்துலேயே பென் ஷாப் வச்சுருக்கேன், பென்னு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். புரியுதுங்களா? அது சேல்ஸ். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரிட்டன். ரிட்டனுக்கு என்னது அப்படின்னா, ஒன்று கொடுக்குறோம், அது வேணான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, இல்லை அது பிடிக்கல, இல்லை அது டேமேஜாக இருக்குது அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, ரிட்டன் கொடுத்துட்றாங்க. கொடுக்குறோம், அது என்ன ஆகுதுன்னா போயிட்டு ரிட்டன் வந்துடுது, போகுது, திருப்பி ரிட்டன் கொடுத்துட்றாங்க. அது என்னது பிடிக்கலாமல் இருக்கலாம், இல்லை டேமேஜாக இருக்கலாம், வேறு ஏதாவது ஒரு குறைபாடு இருக்கிறதுனால, இல்லை அவங்களுக்கு பொருளை மாற்றி வாங்கினது கூட இருக்கலாம். ஸோ அது வந்து வேணாங்கிறதுனால என்ன பண்ணுறாங்க, அதை கொடுத்துட்டு திருப்பி கொடுக்குறாங்க, ரிட்டன். அதாவது போயிட்டு ரிட்டன் வந்துடுது. புரியுதுங்களா? ஆமாம், நேற்று வந்து நான் என்ன பண்ணேன், ஒரு ட்ரெஸ் வாங்கினேன், அதில் போய் பார்த்தா சைஸ் சரியில்லை, அதனால் என்ன பண்ணுறேன், நான் கொடுத்துட்டு ரிட்டன் வந்துட்டேன், ரிட்டன் வேறு வாங்கிட்டு வந்துட்டேன். நான் வந்து ஷாப் வச்சுருக்கேன், என்கிட்ட வந்து நேற்று வந்து என்ன பண்ணார், ஒருத்தர் வந்து புக் வாங்கினார், அது புக் பிடிக்கல அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ரிட்டன் கொடுத்துட்டு போயிட்டார். ஸோ ரிட்டன் கொடுத்துட்டு என்ன பண்ணார், போயிட்டார் அப்படின்னு மீனிங் பண்ணலாம். சரிங்களா? அடுத்து என்ன செய்யணும் பார்க்க போகிறோம் அப்படின்னா, பார்கைன். ஸோ பார்கைனுக்கு நீங்கள் பாருங்கள், இங்கே பாருங்கள், பார்கைன். அதாவது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரேட்டை வந்து அதிகமாக இருக்கும், அதை வந்து கம்மி பண்ணி கேட்பாங்க. வேறு ஏதாவது தொடர்ந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பேசிகிட்டே இருப்பாங்க. பாருங்கள், மேலே கீழே போயிட்டே இருக்கும். அதாவது அவங்க ஒரு ப்ரைஸ் சொல்லுவாங்க, இவங்க ஒன்று சொல்லுவாங்க. ஸோ 2 பேரும் என்ன ஆகுது அப்படின்னா, பார்கெயின் மாறி பேசிகிட்டே இருப்பாங்க, பார்கெயின் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு 500 ருபீஸ்க்கு ஒரு பொருள் சொல்கிறேன், ஒரு திங்ஸ் இருக்குது. அதை வந்து கேட்குறவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, 200 ருபீஸ்க்கு கேட்குறாங்க அப்படின்னா என்ன செய்கிறாங்க, தொடர்ந்து எங்கள்கிட்ட பேசிகிட்டே இருப்பாங்க. பேசி அதை என்ன பண்ணுவாங்க, அந்த ரேட்டுக்கு கம்மி பண்ணுற அளவுக்கு பேசிகிட்டே இருப்போம். பார்கெயின் பண்ணி என்ன பண்ணுவாங்க, லாஸ்ட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் ஒரு அமௌண்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த அமௌண்ட்டை கொடுத்துட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க. இது என்னென்னா பார்கெயின். ஆமாம், நேற்று கூட என்ன ஆகுது அப்படின்னா, நான் வந்து ஷர்ட் வாங்க போயிருந்தேன். அங்கே போனப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அது 1000 ருபீஸ் சொன்னார். நான் வந்து பேசி என்ன பண்ணேன், பார்கெயின் பண்ணி குறைச்சி 500 ருபீஸ்க்கு கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படி சொல்லலாம். நீங்கள் வாங்கினது, இந்த பேக் எங்கே வாங்கினது நல்லாயிருக்கு, இந்த பேக் என்ன விலைன்னு கேட்குறேன் நான். பேக் வந்து 500 ருபீஸு. 500 ஆமாம், அதிகமாக இருக்கு. என்ன இல்லை, 500 சொன்னார். நான் வந்து என்ன பண்ணேன், பார்கெயின் பண்ணி 200க்கு வாங்கிட்டு வந்துட்டேன். நான் இந்த பேக் வாங்கிட்டு வந்தேன். சூப்பராக இருக்குது, அழகாக இருக்குது அப்படி சொல்லலாம். ஸோ இது என்னது, பார்கெயின். புரியுதுங்களா? இப்போ அடுத்த சைடு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பே பண்ணுறதுக்கு என்னென்னா, கேஷு கொடுக்குறது. ஏதோ அமௌண்ட்டு நீங்கள் எப்படி வேணால் பண்ணலாம். அந்த பேமெண்ட்டுங்கிறது எப்படி இருக்கலாம், உங்களுக்கு ஆன்லைன் பேமெண்ட்டாகவும் இருக்கலாம், இல்லை ஆஃப்லைனில் கூட இருக்கலாம். இப்போ ஆஃப்லைனில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதை ஃபிசிக்கலாக நீங்கள் அதான் அமௌண்ட் கொடுக்க போகிறீங்கன்னா என்ன செய்கிறீங்க, உங்களுக்கு கேஷாவோ இல்லை காயின்ஸோ அப்படின்னு வந்து அந்த அமௌண்ட்டை கொடுக்க போகிறீங்க. இது பே பண்ணுங்கள். இல்லை ஆன்லைனில் டிஜிட்டல் வழியாக பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஒன்று கார்டில் பண்ணலாம், இல்லை இதில் என்னது, ட்ரான்சாக்ஷன்ஸ் வேறு ஆப் வழியாக என்ன செய்யலாம், நீங்கள் அந்த அமௌண்ட்டை அவங்களுக்கு அனுப்பலாம். அது உங்கள்கிட்ட கேஷ் இருக்குது, அவங்களுக்கு என்ன செய்கிறீங்க, அந்த கோடு வந்து ஸ்கேன் பண்ணுவாங்க, இல்லை அவங்க அக்கௌண்ட் நம்பர் இருக்கலாம், இல்லை வேறு ஏதோ நம்பர் கொடுப்பாங்க, அந்த நம்பருக்கு என்ன செய்கிறீங்க, இங்கே வந்து அனுப்புகிறீங்க. இது பே. இப்போ நான் வந்து எனக்கு ஷாப் வச்சுருக்கேன், என்கிட்ட எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லாமே பேமெண்ட் வந்து என்னென்னா டிஜிட்டல் வழியாக தான், ஆன்லைன் தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து என்ன பண்ணுவேன், எனக்கான கோட் கொடுத்துருப்பேன், அந்த கோடு வந்து ஸ்கேன் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, எல்லோரும் பே பண்ணுவாங்க. புரியுதுங்களா? இது பே, இதுவும் பே தான்.
புரியுதுங்களா? அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச். இங்கே பாருங்கள், எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது. நான் உனக்கு கொடுத்தாங்க, அது பிடிக்கல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இப்போ நான் போய் வாங்குகிறேன், ஒரு திங்ஸ் வாங்குகிறேன், நான் அந்த திங்ஸ் வாங்குகிறேன், பார்க்குறேன், அது எனக்கு பிடிக்கல, செட் ஆகலை. இப்போ என்ன பண்ணுறேன்னா அந்த பொருளை கொடுத்துட்டு வேறு ஒரு பொருளை என்ன பண்ணுறேன், வாங்கிட்டு வந்துட்டேன். இது எக்ஸ்சேஞ்ச், மாறிடுச்சு. சேஞ்சுக்கு என்ன மீனிங் சொல்லுங்கள்? சேஞ்சுக்கு என்ன நம்ம சைன் பண்ணுவோம்? இது சேஞ்ச், இது சேஞ்ச் ஆகிடுச்சு. பாருங்க இப்படி இருக்குது கை, இங்கே பார்த்துக்கோங்க, கை இப்படி வச்சுருக்கேன், அப்படியே சேஞ்ச் ஆகிறப்ப எப்படி ஆகுது, இப்படி ஆகிடுச்சு. இது என்னென்னா எக்ஸ்சேஞ்ச் ஆகிடுது. புரியுதுங்களா? இப்போ எக்ஸ்சேஞ்சுக்கு என்னது எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா, ஆக்சுவலாக நான் வந்து ஒரு ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு சொல்லி நான் அனுப்புகிறேன். அந்த பையன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா வேறு ஒரு ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்துட்டான். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அதை ரிட்டர்ன் பண்ணாமல் அதை கொடுத்துட்டு என்ன பண்ணுறோம், எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு வேறு ஒரு ஃப்ரூட்ஸை, எங்களுக்கு தேவையான ஃப்ரூட்ஸை வாங்கிட்டு வந்துட்டோம். புரியுதுங்களா? இப்போ என்ன ஆகுது, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. எனக்கு கேஷ் வேணாம், அந்த பொருளுக்கு பதிலாக வேறு ஒரு பொருளை என்ன செய்கிறேன், நான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ அது என்னது, எக்ஸ்சேஞ்ச். சரிங்களா? இப்போ அடுத்த சைன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்டர். பாருங்க, ஆர்டர். இதுவும் ஆர்டர் தான், இதுவும் ஆர்டர் தான். புரியுதுங்களா? ஆர்டர், இது ஆர்டர். நான் ஆர்டர் போட்டேன். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு ஏதோ சம்திங்ஸ் தேவைப்படுது, எனக்கு வீட்டுக்கு இல்லை என்னோடய பர்சனல் யூஸ்க்கு தேவைப்படுது. அப்போ நான் வந்து என்ன செய்கிறேன், ஆர்டர் போடுறேன். எப்படி ஆர்டர் போடுறேன் அப்படின்னா, ஒன்று டைரெக்டாக நீங்கள் ஷாப்பிங்கில் உட்காந்து ஷாப்பில் போய்ட்டும் ஆர்டர் பண்ணலாம். அதர்வைஸ் நீங்கள் என்ன பண்ணலாம், ஆன்லைனில் கூட நீங்கள் ஆர்டர் பண்ணலாம், சம் ஆப் வழியாக. அப்படி ஆர்டர் போடுறப்ப என்னதுன்னா, நான் ஆர்டர் போட்டேன். ஸோ இதுனா இதுவும் ஆர்டர் போட்டேன். இப்போ எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷூ தேவைப்படுது, பர்ஃப்யூம் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா ஆன்லைனில் அந்த ஆப் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணி என்ன செய்கிறேன், எனக்கு தேவையான பொருளெல்லாம் என்ன செய்கிறேன், டக்குனா ஆன்லைன் ஆர்டர் போட்டுறேன். ஸோ இது போட்டு என்ன நடக்குது அப்படின்னா, எனக்கு வந்து பர்டிகுலர் டேட்டில் 2 days 3 days என்ன ஆகுது, எனக்கு டெலிவரி ஆகுது, நான் வாங்கிக்கிறேன். இல்லை நீங்கள் ஆஃப்லைனில் ஷாப்புக்கே டேரெக்டாக போகிறீங்க, ஷாப்பில் போய் உட்காந்துட்டு என்ன செய்கிறீங்க, ஆர்டர் போடுறீங்க, என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு ஆர்டர் போடுவீங்க. அவங்க என்ன செய்கிறாங்க, அதெல்லாம் கொடுக்குறாங்க. புரியுதுங்களா? இல்லை ஹோட்டலுக்கு போகிறீங்க, அங்கே உட்காந்து சாப்பிட்றீங்க, உங்களுக்கு என்ன ஃபுட்டு வேணும்னு நீங்கள் ஆர்டர் பண்ணுவீங்க. அவங்க என்ன செய்வாங்க, அந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றதுக்கும் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இதுவும் ஆர்டர் தான், இதுவும் ஆர்டர் தான். அது டிபெண்ட்ஸ் அப்போ அந்த பிளேஸில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூஸ். இங்கே பாருங்கள், சூஸ். இப்போ என்ன பண்ணுறீங்க, நிறைய பொருள் இருக்குது, நீங்கள் ஒரு ஷாப் போகிறீங்க, நிறைய திங்ஸ் இருக்குது, நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா எதை சூஸ் பண்ணுமோ அதை சூஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து நீங்கள் ஒரு ட்ரெஸ் எடுக்க போகிறீங்க அப்படின்னா நிறைய கலர்ஸில் இருக்குது, அதில் எந்த கலர்ஸ் உங்களுக்கு வேணும், என்ன கலர் வேணும் அப்படிங்கிறத நீங்களாம் பார்த்து என்ன பண்ணணும், உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்கம்பாங்க. ஸோ சூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகுது, வெரைட்டியாக நிறையா இருக்குது, நீங்கள் என்ன செய்கிறீங்க, அதில் சூஸ் பண்ணிக்கிறீங்க. இது வந்து என்னென்னா சூஸ், இது என்னதுன்னா சூஸ். பாருங்க, சூஸ் நிறையா இருக்குது, அதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு பிடிச்சதை வந்து சூஸ் பண்ணி எடுக்கிறீங்க. இப்போ இது என்னது, என்ன சைனு, சூஸ். புரியுதுங்களா? அடுத்து என்ன பார்க்க போகிறோம், ட்ரை. பாருங்கள், TRYக்கு ட்ரை. ஸோ ட்ரை பண்ணுங்கள், போயிட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச பொருளெல்லாம் போய் வந்து வாங்கிக்கோங்க, ட்ரை பண்ணுங்கள். இது வந்து ட்ரை, இதுலேருந்து நகுது, ட்ரை பண்ணு, ட்ரை. இதான் ட்ரைக்கான சைன். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா ஷாப் ஆன்லைன். இப்போ என்ன பண்ணுங்க, ஆன்லைனில் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஷாப் பண்ண போகிறீங்க. இப்போ நான் என்னால் போக முடியல, எங்கள் வீட்டிலேருந்து அந்த ஷாப் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்குது, இல்லை எங்கள் பக்கத்தில் ஒன்றும் ஷாப் இல்லை. எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் எதிர்பார்க்குற பொருள் வந்து அந்த ஷாப்பில் இல்லை. ஸோ ஆன்லைனில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஷாப், அந்த பொருள் இருக்குது. இப்போ என்ன செய்கிறீங்க, இந்த பாருங்கள், இப்படி கொடுத்துட்டு ஷாப், கொடுத்துட்டு ஷாப். இது என்னென்னா ஆன்லைனுக்கு சொல்லுவாங்க சைன், ஆன்லைன் ஷாப்பிங். இப்போ வந்து நீங்கள் ஒரு பேக் வாங்கியிருக்கீங்க, எங்கே வாங்கினீங்கன்னா நான் ஆன்லைனில் வாங்கினேன். இது என்னது, இதுவும் சொல்லலாம், இப்படி கூட சொல்லுவாங்க, ஆன்லைனில் வாங்கினேன். புரியுதுங்களா? இப்போ நீங்கள் வேறு ஏதாவது புக்ஸோ பேக் ஏதாவது வச்சுருக்கீங்க அப்படின்னா இது எங்கே வாங்கினீங்க, நல்லா இருக்கு, அழகாக இருக்குது, எங்கே வாங்கினீங்க, நான் ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்கினேன், நான் ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்கினேன். இன்னொரு சைனாக இருக்குது ஆன்லைன். இது வந்து இன்டர்நெட்டுக்கு சைன் சொல்லுவாங்க, கரண்ட்டுக்கும் சைன் சொல்லுவாங்க. இது வந்து ஆன்லைனுக்கும் சொல்லலாம், ஸோ எலக்ட்ரானிக்கும் சொல்லலாம். ஸோ இது வந்து ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்கினேன். புரியுதுங்களா? இப்போ நீங்கள் கிளாஸ் வச்சுருக்கீங்களா, எங்கே வாங்கினீங்க, நான் ஆன்லைனில் வாங்கினேன். ஸோ ஆன்லைனில் ஷாப்பிங்கில் வாங்கினேன். ஸோ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஷாப்பிங் பிளேசஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம சைனில் பார்க்கலாம். எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? ஸோ ஷாப்பிங் பிளேசஸ் என்ன இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு சூப்பர் மார்க்கெட். இப்போ எஸ்எம் சொல்லிட்டு என்ன பண்ணலாம், நீங்கள் மார்க்கெட் மாதிரி காமிக்கலாம், ஷாப் மாதிரி காமிக்கலாம். ஸோ சூப்பர் மார்க்கெட்டில் என்ன ஆகும்னா உங்களுக்கு தேவையான பொருள் எல்லாமே, டெய்லி யூஸஸ் எல்லாமே ப்ளஸ் கிராசரிஸ் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா ஒரே இடத்துல எல்லாமே இருக்கும். நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கு தேவையானதை வாங்கிக்கலாம். ஸோ
சூப்பர் மார்க்கெட்டில் ஷாப்பில் கொஞ்சம் பெருசாக இருக்குது. பார்த்தீங்களா, எல்லா பொருளும் தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதில் என்ன பண்ணலாம், உங்களுக்கு பொருளை வாங்கிக்கலாம். அதாவது இது சூப்பர் மார்க்கெட்டை பொறுத்தவரையிலையும் டெய்லி நீட்ஸு ப்ளஸ் என்ன ஆகுது, கிராசரிஸ், அது எல்லாமே என்ன ஆகுது ஒரு இடத்துல இருக்குது. உங்களுக்கு தேவையான பொருள்லாம் ஷாப்பில் போயிட்டு என்ன பண்ணலாம், நிறைய பெருசாக இருக்கும். ஸோ ஷாப் அப்படிங்கிறப்ப சின்னது, சூப்பர் மார்க்கெட்டுங்கிறப்ப என்ன ஆகுது, பெரிய லெவலில் உள்ள ஷாப். அதான் எஸ்எம் போட்டு என்ன செய்யலாம், பெரிய லெவலில் ஷாப்பாக காமிக்கலாம். ப்ளஸ் எங்கள் வீடு பக்கத்தில் ஒரு சூப்பர் மார்க்கெட் இந்த பேரில் இருக்குது. நாங்கள் அங்கே எப்போவுமே என்ன பண்ணுவோன்னா, அங்கே போயிட்டு தான் எங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே அங்கே தான் வாங்குவோம் நாங்கள். உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கா சூப்பர் மார்க்கெட், பெரிய லெவலில் ஷாப் எதாவது இருக்கா, இருந்தால் சொல்லு அப்படின்னு கேட்கலாம். சரிங்களா. அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர். ஸோ டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு என்னது அப்படின்னா, எல்லா விதமான பொருளும் என்ன ஆகுதுன்னா ஒரே இடத்துல இருக்குது. புரியுதுங்களா. இப்போ உங்கள் வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரானிக்ஸ் பொருள் வேணும் அப்படின்னா, எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் தனியாக இருக்கும், எலக்ட்ரானிக்ஸ் தனியாக இருக்கும், க்ளோத்ஸ் தனியாக இருக்கும், குக்கிங் தேவையான குக்கிங்க்கான கிராசரிஸ்லாம் தனியாக இருக்கும். ஸோ எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் ஒரு டிபார்ட்மெண்ட்லேயும் ஒரு பொருள் கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே அண்டர் த ஒன் ரூஃப், எல்லாம் ஒரே இடத்துல இருக்குது. நீங்கள் அங்கே போய்ட்டு என்ன பண்ணலாம், உங்களுக்கு தேவையான பொருளால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா. அதுக்கு என்ன டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், அதுக்கு என்ன சைன் பண்ணணும் அப்படின்னா, இதுமாதிரி ஷாப் காமிச்சு பொருள் எல்லாத்தையும் காமிக்கணும். அப்படிலாம் ஷாப் மாதிரி காமிச்சு பாட்டாக இருக்கிற மாதிரி காமிக்கணும். அதெல்லாம் இருக்குது ஒரே இடத்துல பெருசாக இருக்குது. சரிங்களா. அது என்ன அப்படின்னா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர். அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொட்டிக். பொட்டிக்கான சைன் என்னென்னா, உங்களுக்கு ஃபேஷனாக ஒரு டிசைனபிள் ஒரு ட்ரெஸ்லாம் எடுக்கணும் அப்படின்னா நான் எதில் சொல்லலாம் அப்படின்னா பொட்டிக் ஷாப். பொட்டிக் இல்லைன்னா என்ன பண்ணலான்னா, நீங்கள் ஸ்டைல் மாதிரி காமிக்கலாம். இது என்னது ஸ்டைல் அண்ட் ஃபேஷனுக்கான சைன் என்னென்னா, இந்த பாருங்கள், இந்த தம் ஃபிங்கர் வச்சுக்கோங்க. இங்கே என்ன செய்யுங்க அப்படின்னா, இப்படி கொண்டு வருங்க, ஸ்டைலாக இப்படி வரும். அதாவது ஸ்டைல் அண்ட் ஃபேஷனுக்கான சைன் இது, அதுக்கான ஷாப். இப்போ ஃபேஷன் டிசைனாக எடுக்கணும், உங்களுக்கு ஃபேஷன் டிசைனிங்கில் நல்லா டிசைனாக உங்களுக்கு நல்லா நல்லா குவாலிட்டியாக இருக்கணும், நல்லா பார்க்கறதுக்கு டிசைனாக இருக்கணும், நிறைய டிசைன்ஸ் ஆட் பண்ணியிருக்கணும், நல்லா ஃபேஷனபிளாக இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னா, இந்த பொட்டிக் அப்படிங்கிற இடத்துக்கு போனீங்கன்னா, பொட்டிக் அப்படிங்கிற ஷாப் போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன எடுக்கலாம், உங்களுக்கு அது மாதிரியான டிசைனாக உள்ள ஃபேஷனாக உள்ள ட்ரெஸ்ஸஸ் க்ளோத்ஸ் எல்லாமே என்ன பண்ணலாம், நீங்கள் அங்கே பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கான சைன் என்ன அப்படின்னா, எப்படி காமிச்சிட்டு இப்படி காமிச்சிங்கன்னா அதான் அதுக்கான சைன். ஸ்ட்ரீட் மார்க்கெட் பாருங்கள், ஸ்ட்ரீட், அதாவது ஸ்ட்ரீட் காமிங்க, ஃபுல்லாக தெரு மாதிரி காமிக்கிறீங்க. அதில் என்ன ஆகுது அப்படின்னா மார்க்கெட் ஷாப்லாம் இருக்குது. ஸோ இது ஸ்ட்ரீட் காமிக்கிறீங்களா, இங்கே என்ன ஆகுது அப்படின்னா ஷாப் இருக்குது. ஸோ ஸ்ட்ரீட் மார்க்கெட் மாதிரி காமிச்சிட்டு என்ன பண்ணலாம், இப்படி காமிக்கலாம். ஸோ மார்க்கெட்டுக்கு ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம், மார்க்கெட்னா என்ன ஆகுதுன்னா இப்படி காமிச்சோம். ஸோ மார்க்கெட்டுக்கு என்ன ஆகுது, நிறையா எல்லா விதமான கடைகளும் ஒரே இடத்துல என்ன ஆகுது, ஒரே ஸ்ட்ரீட்டில் இருக்குது. அப்போ என்ன பண்ணோம், அப்படி காமிச்சோம். அப்போ ஸ்ட்ரீட்டு காமிச்சிட்டு என்ன செய்யுங்க அப்படின்னா மார்க்கெட் அந்த சைன் கொடுக்கோங்க. சரிங்களா. இது என்னென்னா ஸ்ட்ரீட் மார்க்கெட்டோட சைன். அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆன்லைன் ஸ்டோர். ஆன்லைனில் என்ன பண்ணலாம், நீங்கள் அந்த ஸ்டோரே நீங்கள் ஆன்லைனில் பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஆன்லைன் ஸ்டோர். அது எதாவது நீங்கள் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? எஸ், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் வந்து போன வாரம் கூட என்ன பண்ணேன், நான் ஆன்லைனில் என்ன பண்ணேன் அப்படின்னா பொருளெல்லாம் வாங்கினேன். புரியுதுங்களா. ஆன்லைன் ஸ்டோர், ஓஎஸ். அது நம்ம ஷார்ட்டாக என்ன செய்கிறோம், நம்ம ஆன்லைன் ஷாப்பிங் அப்படின்னு காமிக்கிறோம். சரிங்களா. நெக்ஸ்ட் சைன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செக் அவுட் கவுண்டர். அதாவது நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, பொருளெல்லாம் வாங்கி முடிச்சிட்டிங்க, செக் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கவுண்டரில் பில் கொடுத்துட்டு போகிறீங்க. ஸோ செக் அவுட் கவுண்டர். புரியுதுங்களா. இது என்னது, செக் பாருங்கள், 1 2. அதாவது ஃப்ரண்ட் அண்ட் பேக் என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்களோட ஃபிங்கரை மூவ் பண்ணுங்கள், செக் கவுண்டர் அவுட். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஷாப் நான் போயிட்டேன், நான் என்னோடய திங்ஸ் எல்லாமே நான் வாங்கிட்டேன். பில் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அங்கே உள்ள பர்சன் என்ன பண்ணுறாங்க, என்னோடய திங்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க, பேக்கில் போட்டு தராங்க எங்களுக்கு. ஸோ செக் அவுட் கவுண்டர். இப்போ கவுண்டர் அப்படிங்கிறதுக்கு சைன் என்ன அப்படின்னா, அங்கே பாருங்கள், லைனாக போவாங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு வாங்குகிறேன், எனக்கு பின்னாடி 2-3 பேர் வரிசையாக வாங்கிட்டுருக்காங்க. அப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னா, செக் அவுட் கவுண்டரில் போய்ட்டு நம்ம எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் திருப்பி என்ன பண்ணுறாங்க, ஒருத்தவங்க செக் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, தனித்தனியாக எனக்கு பேக்கில் போட்டு எங்கள்கிட்ட கொடுத்துட்றாங்க. செக் அவுட் கவுண்டர். எனக்கு புரியுதுங்களா, செக் அவுட் கவுண்டர். நெக்ஸ்ட் என்ன சைன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேஷ் கவுண்டர். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, கேஷ் கவுண்டருக்கு என்னென்னு இப்படி காமிப்பாங்க. அங்கே பாருங்கள், கேஷு கொடுத்து என்ன பண்ணுறீங்க, வாங்குறீங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அந்த மேக்ஸிமம் பழைய முன்னாடிலாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னு வச்சுங்களேன், அந்த க்ளோஸ்டாக இருக்கும்.
அந்த கேஷ் மட்டும் கொடுக்கறதுக்கு மட்டும் சின்னதாக ஒரு பாதை கொடுத்துருப்பான். ஸோ நான் என்ன பண்ணுங்க, நீங்கள் கேஷை உள்ளே கொடுப்பீங்க, அவங்க அதை என்ன கொடுப்பாங்க. ஸோ அது வந்து எதில் இருக்குது அப்படின்னா டிக்கெட் கவுண்டரில் அந்த இருக்கும். சில இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா பெரிய பெரிய மாலில், பெரிய பெரிய ஷாப்பிங் மார்க்கெட்டில், சூப்பர் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் என்ன ஆகுதுன்னா ஓப்பனில் இருக்கும். இப்படிலாம் கொடுத்து வாங்கணும் தேவையில்லை. அப்போ அந்த கேஷ் கவுண்டர் என்னென்னா சாதாரணமாக என்ன ஆகுது அப்படின்னா லைனாக நீங்கள் என்ன பண்ணீங்க, உங்களோட கேஷை கொடுத்துட்டு திங்ஸ்லாம் வாங்கிட்டு வர போகிறீங்க. ஸோ 2 டைப்பாக நம்ம சொல்லலாம். கேஷ் கவுண்டருக்கு ஃபஸ்ட்டு சைன் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இப்படி காமிச்சிட்டு இப்படி காமிச்சு உள்ளே கொடுக்கறது வாங்கிறது. ரெண்டாவது சைன் என்ன சொல்லலாம்னீங்க அப்படின்னா கேஷ் கவுண்டர். இது வந்து என்னது, க்யூவில் நிற்கிறாங்க, நீங்கள் கேஷ் கொடுத்துட்டு வாங்கிட்டு வரீங்க உங்கள் பொருளை. புரியுதுங்களா? ஸோ இது வந்து கேஷ் கவுண்டருக்கு 2 டைப்ஸ் ஆஃப் சைன், ரெண்டுத்தையுமே பார்த்துக்கோங்க. அடுத்து என்ன சைன் பார்க்க போகிறோம் அப்படின்னா டெலிவரி. இங்கே பாருங்கள், டெலிவரி கொடுத்துறாங்க. டெலிவரி டி காமிக்கிறீங்க, கொடுத்தாச்சு. நான் வந்து போன வாரம் வந்து 1 வீக் முன்னாடி நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு புக்ஸ்லாம் தேவை அப்படி சொல்லி நான் ஆர்டர் போட்டிருந்தேன். எனக்கு டெலிவரி ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருந்தேனே, டெலிவரி ஆகிடுச்சா? நான் 2 வாரம் முன்னாடி என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா 2 ஷர்ட் வேணும்னு சொல்லி ஆர்டர் போட்டிருந்தேன். எனக்கு இன்றைக்கி தான் என்னாச்சு அப்படின்னா டெலிவரி ஆகிடுச்சு. பாருங்கள், டி போட்டு எனக்கு கிடச்சிச்சு. உங்களுக்கு டெலிவரி உங்களுக்கு ஆகுது அப்படின்னா நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா நான் உங்களுக்கு அனுப்பியிருந்தேன், டெலிவரி ஆகிடுச்சா? எஸ், டெலிவரி ஆகிடுச்சு. டி காமிச்சு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதை வாங்கிட்ட மாதிரி ஒரு சைன் காமிக்கிறீங்க. அதான் டெலிவரிக்கான சைன். அடுத்து என்ன சைன் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஷாப்பிங் கார்ட். இப்போ கார்ட்டில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா நீங்கள் பில் போகிறதுக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னா எல்லாத்தையும் நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க பொருள் எல்லாத்தையும். ஸோ அதுக்கு பேர் தான் என்னென்னா ஷாப்பிங் கார்ட் அப்படிம்பாங்க. ஸோ பிஃபோர் பில் என்னது, நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, என்னென்னலாம் திங்ஸ் உங்களுக்கு தேவையோ எல்லாத்தையும் என்ன செய்கிறீங்க, திங்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுறீங்க, ஒரு பேக்கில் எடுத்து எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கிறீங்க. அதை எடுத்துகிட்டு போகிறீங்க. எல்லாம் என்ன பண்ணுவாங்க, சில இதில் ரோலிங் மாரி தள்ளிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ ட்ராலி மாரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எதனா பண்ணலாம், உங்களுக்கு தேவையான பொருளெல்லாம் பிஃபோர் பர்ச்சேஸ் என்னது தள்ளிட்டு போய் எல்லாத்தையும் எடுத்து போட்டு வைக்கிறீங்க. பில் போடல, அதுக்கு முன்னாடியே சரிங்க, ஜஸ்ட் எடுத்து செலக்ட் பண்ணி வைக்கிறீங்க. ஸோ செலக்ட் பண்ணி வைக்கிற பொருள் எல்லாத்தையும் என்னென்னா கார்ட்டில் போட்டு வைக்கிறீங்க. அது என்னென்னா ஷாப்பிங் கார்ட். ஸோ லாஸ்ட்டில் நீங்கள் பில் போடுறப்ப உங்களுக்கு வேணும் அப்படின்னா எடுத்து பில் போடலாம், வேணாம் அப்படின்னா என்ன பண்ணலாம், ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஸோ ஷாப்பிங் கார்ட்டுக்கு என்னது, இப்படி மூவ் பண்ணி என்ன பண்ணுங்கள், பொருள் எல்லாத்தையும் இப்படி எடுத்து போகிறது. அதாவது ஃப்ரண்ட்லேருந்து என்ன பண்ணுங்கள் நீங்கள் அப்படின்னா நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க, அந்த ஒரு ட்ராலி மாரி இருக்குது. அதில் வந்து என்ன பண்ணுங்க, எல்லா பொருளையும் எடுத்து கொடுத்துக்கிறீங்க. நீங்கள் மூவ் பண்ணிட்டே போகிறீங்க. உங்களுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் எடுத்து லைனாக ஒரு ஷெல்ஃப்லேருந்து எடுத்து போட்டுட்டு வரீங்க. ஜஸ்ட் மூவிங் இன் ஃப்ரண்ட். ஃபைனலி என்ன பண்ணலாம், நீங்கள் டிசைட் பண்ணலாம், வேணும் அப்படிங்கிறத பில் போடலாம், வேணாங்கிறத என்ன பண்ணலாம், ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஸோ இது ஷாப்பிங் கார்ட். இன்றைய கைகள் பேசும் கதைகள் நிகழ்ச்சியில் நம்ம ஷாப்பிங் ரிலேட்டட் உள்ள பிளேசஸ் என்ன இருக்குது, ஷாப்பிங்கில் உள்ள ஆக்ஷன்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். நம்ம அடுத்தது ஒரு சின்னதாக சைன் லாங்குவேஜில் ஸ்டோரி ஒன்று பார்க்க போகிறோம். சரிங்களா? பாருங்கள். எந்த காலத்திற்கும் பொருத்தமான கதை. சாது ஒருவர் மலைப்பகுதியில் குதிரை மீது வந்து கொண்டிருந்தார். அவர் வரும் வழியில் பாதையின் ஓரமாக ஒருவன் மயங்கி கிடந்தான். அவனை கண்ட சாது குதிரை மேலிருந்து கீழே இறங்கினார். அவனை அசைத்து பார்த்தார். அவன் அசையாமல் கிடக்கவே தனது குதிரையின் பக்கவாட்டில் தொங்கிய குடுவையில் இருந்த நீரை எடுத்து அவன் முகத்தில் தெளித்து வாயிலும் புகட்டினார். மயக்கம் தெளிந்து கண் விழித்த அந்த நபரை மெல்ல பிடித்து தூக்கி குதிரை மீது ஏற்றினார். குதிரை மீது உட்கார்ந்த மறுகணமே அவன் அந்த குதிரையின் கடிவாளத்தை உலுக்கவும் குதிரை தடதடவென்று பறந்து ஓடி மறைந்துவிட்டது. திகைத்து போனார் சாது. அப்போதுதான் அவன் ஒரு திருடன் என்பதும் இதுவரை அவன் நடித்துள்ளான் என்பதும் தெரிந்தது. குதிரை இல்லாததால் இரவு முழுவதும் மெல்ல மெல்ல நடந்து வீட்டை அடைந்தவர் சில தினங்கள் கழித்து சந்தைக்கு குதிரை வாங்க போனார். அங்கே குதிரைகள் விற்கும் இடத்தில் அந்த திருடன் இவரது குதிரையுடன் நின்று கொண்டிருந்தான். சாது மெல்ல சென்று அவனது தோளை தொட்டார். திரும்பி பார்த்த திருடன் பேயறிந்தது போல் நின்றான். சாது மெல்ல சிரித்தார். சொல்லாதே என்றார். திருடன் மிரண்டான். எது என்ன என்று சம்பந்தமில்லாமல் உளறி கூட்டினான். சாது சொன்னார், குதிரையை நீயே வைத்துக்கொள், ஆனால் நீ அதை அடைந்த விதத்தை யாரிடத்திலும் சொல்லாதே. மக்களுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்தது தெரிய வந்தால் எதிர்காலத்தில் உண்மையிலேயே யாராவது சாலையில் மயங்கி கிடந்தால் கூட உதவ முன்வர மாட்டார்கள். நான் இந்த குதிரையை இழந்ததால் எனக்கு ஏற்படும் இழப்பை பற்றி நான் கவலைப்படவில்லை. காரணம், சில தினங்கள் உழைத்து சம்பாதித்து வேறு ஒரு குதிரையை நான் வாங்கிவிட முடியும்.
தீயவன் நீ ஒருவன் தவறு செய்ய, நல்லவர்கள் பலருக்கு காலாகாலத்துக்கும் உதவி கிடைக்காமல் உயிர் போகக்கூடும். புரிகிறதா? திருடனின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. குறுகிய லாபங்களுக்காக நல்ல கோட்பாடுகளை சிதைத்து விடக்கூடாது. நல்லவர்களையும் நல்ல நட்பையும் இழந்துவிடக்கூடாது. இன்றைய கைகள் பேசும் கதைகள் நிகழ்ச்சியில் ஷாப்பிங்கில் உள்ள ஆக்ஷன்ஸ் என்ன, அதுக்கான பிளேசஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அது கூடவே ஒரு சைன் லாங்குவேஜில் சின்னதாக ஒரு ஸ்டோரி ஒன்று பார்த்தோம். உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறோம். அடுத்த சைன் லாங்குவேஜ் நிகழ்ச்சியில் இன்னும் பல புதிய சைன் லாங்குவேஜஸோடு உங்களை சந்திக்கிறோம். தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.